ஹாய், இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி எஸ்எஸ்எல் என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து பிரிஸ்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் நம்மகிட்ட இன்ஸ்டாவில் வந்து கேட்காது ஹேருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பண்ணி ஒரு 8 months ஆயிடுச்சு. நல்லா தான் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுதான்னு கேட்டிருந்தீங்க. ஹேர் ஃபால் வந்து நார்மல் ஹேர் ஃபால் தான் வந்து இருக்கும். நான் முக்கால்வாசி பேருக்கு வந்து பெண்களுக்கு ஹேர் ஃபால் இருக்க தானே செய்யும். அது மாதிரி ஹேர் ஃபால் தான். என்ன அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடியலேருந்து விழுகிறப்ப நிறைய விழுகிற மாதிரி தெரியும். அதே இது பிடிச்சிருக்குது அப்படிங்கிறனால இதோட ஒரு 4 times வந்து நான் பண்ணிட்டேன். ஹேர் மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லை நானே காய்ச்சின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் ராகி தோசை, மதியத்துக்கு வந்து கீரை சாதமும் கொஞ்சம் தக்காளி தொக்கும் வந்து வச்சு கொடுத்துருந்தேன் தனித்தனி சாதமாக. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா கொய்யாப்பழம் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு. அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்எல் ரொட்டீன் தான். காலையில் எழுந்து இன்றைக்கோட துணி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் துவச்சி போட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் மொழி விட்டு வெளியே வந்து போர்ட்டிக்கோலாம் கழுவிட்டு உருளையெல்லாம் கழுவி பூ மாற்றிடுவேன். இப்படியுமே காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறப்போ ஒரு 12 வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.